தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி 20 மாநிலங்களில் உள்ள 91 தொகுதிகளில் மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியது. ஆந்திரா, தெலுங்கானா, அருணாச்சல பிரதேசம், அசாம், பீகார், சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீரில் இன்று முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தேர்தல் நடைபெறும் 91 மக்களவைத் தொகுதிகளில் 1285 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடையும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பதற்றமான வாக்குச்சாவடிகள் தீவிர கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்திய நாடாளுமன்ற தேர்தல் இன்று துவங்குகிறது. 20 மாநிலங்களில் உள்ள 91 தொகுதிகளில் இந்த தேர்தல் இன்று முதற்கட்டமாக நடைபெறுகிறது. ஆந்திரா, தெலுங்கானா, அருணாச்சல பிரதேசம், அசாம், பீகார், சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் முதற்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை 91 மக்களவைத் தொகுதிகளில் 1285 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இன்று நாடாளுமன்றத்திற்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு பல்வேறு மாநிலங்கள் நடைபெறுகிறது. இது குறித்து நம்முடைய செய்தியாளர் நெப்போலியனிடம் கூடுதல் விவரங்களை பெறலாம். நெப்போலியன், தமிழகம் தவிர்த்து மற்றும் உள்ள சில மாநிலங்களில் இன்று முதற்கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. அந்த தேர்தலுடைய தொடங்கி இருக்கிறது சரியாக 7 மணிக்கு. இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. கோபால், அதாவது நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த மக்களவை தேர்தலானது இன்று முதற்கட்ட தேர்தலானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. சரியாக 7 மணிக்கு இந்த தேர்தலானது மொத்தம் 20 மாநிலங்களில் தொடங்கி இருக்கிறது. 18 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்கள் உட்பட 20 மாநிலங்களில் இந்த மக்களவை தேர்தலானது நடைபெறுகிறது. இந்த மக்களவை தேர்தலோடு 4 மாநிலத்திற்கு இன்று சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெறுகிறது. கூடுதலாக ஆந்திரா, ஒடிசா, அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் உள்ளிட்ட இந்த 4 மாநிலங்களில் மட்டும் இன்று நடைபெறக்கூடிய, அதாவது முதற்கட்ட தேர்தலாக இந்த மக்களவை தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த நாளிலே அந்த 4 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலும் கூடுதலாக நடைபெறுகிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை, அதாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய சுனில் அரோரா பத்திரிகையாளர்களை சந்தித்த போது மிக முக்கியமான விஷயங்களை அவர் பதிவு செய்திருந்தார். வாக்காளர்களை பொறுத்தவரை 100% அவர்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து தங்களுடைய வாக்குகளை அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அவர் கேட்டுக்கொண்டார். ஏனென்றால் ஜனநாயகத்தை நாம் பாதுகாப்பதற்காக மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க மக்களவை தேர்தலாக இருக்கட்டும், அது அந்தந்த தொகுதியில் நடைபெறக்கூடிய மற்ற தேர்தலாக இருக்கட்டும், கண்டிப்பாக வாக்குச்சாவடிகளுக்கு வந்து மக்கள் தங்களுடைய வாக்குகளை அவர்கள் 100% அவர்கள் செலுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைத்திருந்தார். அதையடுத்து இந்த மக்களவை தேர்தலை பொறுத்தவரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. தமிழகத்தில் வருகின்ற 18ஆம் தேதி இது நடைபெறுகிறது. இன்று முதற்கட்ட தேர்தலானது மற்றும் 18 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்கள், அதாவது அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுகள் உட்பட 20 மாநிலங்களில் இது நடைபெறுகிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை, இன்று நடைபெறக்கூடிய இந்த தேர்தலை பொறுத்தவரை, அதாவது அருணாச்சல பிரதேசம், அசாம், பீகார், சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோராம், நாகாலாந்து, ஒடிசா, சிக்கிம், தெலுங்கானா, திரிபுரா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மொத்தம் 18 மாநிலங்களும், அதேபோல் அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுகள் உள்ளிட்ட 2 நம்மளுடைய யூனியன் பிரதேசங்களாக இருக்கக்கூடிய 2 மாநிலங்களும் உட்பட மொத்தம் 20 மாநிலங்களில் இந்த தேர்தலானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று காலை 7 மணிக்கு சரியாக இந்த வாக்குப்பதிவானது தற்பொழுது தொடங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மொத்தம் 18 மாநிலங்களில் 2 யூனியன் பிரதேசங்கள் உட்பட இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த தேர்தலானது அடுத்த சில கட்டங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற 23ஆம் தேதி இதற்கான வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. இந்த மக்களவை தேர்தலை பொறுத்தவரை மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்த மக்களவை தேர்தலுக்காக செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடுகள் மிக தீவிரமாக தொடர்ந்து வைக்கப்பட்டது. குறிப்பாக தமிழகத்தில் தொடர்ந்து இந்த தேர்தலுக்கான ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு சென்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. தேர்தல் பறக்கும் படையினர் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் பணங்களை கைப்பற்றி வருகிறார்கள். பொருட்கள், அதாவது இலவச பொருட்களாக கொடுக்கக்கூடிய, வாக்காளர்களுக்கு கொடுக்கக்கூடிய
மற்ற நகை பரிசு பொருட்கள் போன்றவற்றை கைப்பற்றி வருகிறார்கள். தேர்தல் பறக்கும் படையினுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த மக்களவை தேர்தலை பொறுத்தவரை மிக பெரிய அளவில் இதுவரை இல்லாத அளவில் பெரிய அளவில் பணம் நகை போன்றவை தொடர்ந்து கைப்பற்ற வருகிறது. எனவே இந்த தருணத்தில் பார்க்க வேண்டியது என்னவென்றால் இந்த முதற்கட்ட தேர்தலானது இன்று தொடங்கி இருக்கிறது. அடுத்த சில கட்டங்களாக நடைபெறக்கூடிய இந்த தேர்தலானது தமிழகத்தில் வருகின்ற 18ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. முக்கியமாக 91 தொகுதியில் இன்று பல்வேறு வேட்பாளர்கள் களம் காண இருக்கிறார்கள். இந்த 4 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலும் இன்று நடைபெறுகிறது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த ஆந்திரா, சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், ஒடிசா உள்ளிட்ட 4 மாநிலங்களில் இன்று மக்களவை தேர்தலுடன் சேர்த்து கூடுதலாக இந்த அவங்களுடைய சட்டமன்ற தேர்தலும் நடைபெறுகிறது. ஒடிசாவில் மட்டும் இன்று சில தொகுதிகளில் மட்டும் சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறது. மற்ற தொகுதிகளுக்கு வருகின்ற 18, 23, 29 ஆகிய 3 தேதிகளில் மற்ற 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. கோபால், நெப்போலியன், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், தேர்தல் ஆணையம் புதுசாக என்னென்ன விஷயங்களை எல்லாம் வாக்குப்பதிவை அதிகப்படுத்துவதற்காக மேற்கொண்டிருக்கு? கோபால், நீங்கள் குறிப்பிட்டது போலவே, அதாவது தேர்தல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நாடு முழுவதும் நடைபெறுவதற்காக தேர்தல் ஆணையம் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்று நடைபெறக்கூடிய இந்த மக்களவை தேர்தலில் முதற்கட்டமாக நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய அனைத்து இடங்களிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொதுவாகவே இது போன்ற ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்படும். ஏனென்றால் தேர்தல் நடக்கும் வேளையில் எந்த விதமான அசம்பாவித சம்பவங்கள் நடந்துவிடக்கூடாது, எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் இடம் கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காக இது போன்ற ஒரு தடை உத்தரவானது பிறப்பிக்கப்படும். அதே போல அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கண்காணிப்பு கேமரா, அதாவது நாடு முழுவதும் எங்கு தேர்தல் நடைபெற்றாலும் அதை 100% கண்காணிப்பு கேமராக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதே தேர்தல் ஆணையத்துடைய முக்கிய இலக்காக பார்க்கப்படுகிறது. அந்த வண்ணம் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்களிலும் சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கக்கூடிய இடத்திலும் இந்த கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அது வாக்காளர்கள் எப்படி வருகிறார்கள், அவர்கள் எப்படி வாக்கு செலுத்திவிட்டு செல்கிறார்கள் போன்றவற்றை தொடர்ந்து அவர்கள் கண்காணித்து வருகிறார்கள். குறிப்பாக ஒடிசா, சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் கூடுதலாக அதிகமாக பாதுகாப்பு படை சேர்ந்த வீரர்கள் அங்கு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் இன்றி இந்த தேர்தலானது நடைபெறுவதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது. தேர்தல் பறக்கும் படையினர் தொடர்ந்து அவர்களுடைய செயல்பாடுகளை செய்து வந்த நிலையில் தற்பொழுது கூடுதலாக அதிகமான பாதுகாப்பு படை வீரர்கள் அங்கு போடப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த தேர்தலானது எந்த விதமான பிரச்சனையும் இன்றி சரியாக நடப்பதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் மிக தீவிரமாக செயல்படுத்தி இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். கோபால்.